அடுத்த முரட்டு முட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக் நிறுவனங்களை மூட போகிறாங்களாம். என்னன்னு பார்த்தா, பள்ளி, கல்லூரி, கோவில், இந்த வழிபாட்டு தலங்கள் பக்கத்தில் இருக்க மதுபான கடைகள்லாம் மூட போகிறாங்க. இவர் தான் முதல்ல வந்த உடனே இவர் தான் இந்த முதலமைச்சர் தான் செஞ்சிருக்காரு அப்படின்னு ஒரு முட்டு. நம்ம ஜெயலலிதா முதல்வராக இருக்கும் போதும் செஞ்சிருக்காங்க, 500 கடையை மூடி இருக்கிறாங்க. ஐயா ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும் போதும் 500 கடையை மூடி இருக்கிறாரு. எடப்பாடி ஐயாவே நிறைய கடைகளை மூடி இருக்கிறாரு. நீங்கள் மட்டும்தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு மாற தட்டிக்காதீங்க. நீங்கள் எப்போ தெரியுமா பெருமைப்பட்டுக்கணும்? கடந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் வந்து உங்களோட டாஸ்மாக் நிறுவனங்களோட எண்ணிக்கையை வெளியிடுங்க. நீங்கள் வெளியிட மாட்டீங்க, நாங்களே ஆர்டிஐ போட்டு பார்த்துக்குறோம். இப்போ எத்தனை கடைகள் இருந்தது, நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது எத்தனை கடை இருந்தது, நீங்கள் ஒரு வருஷத்தில் எத்தனை கடையை மூடுனீங்க, இதுக்கப்புறம் எத்தனை கடைகள் இருக்குது, எத்தனை பிரைவேட் 11 to 11 பாருக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்க, அத்தனையும் எடுத்து ஒரு வருஷ காலத்தில் பேசுகிறோம். நீங்கள் தான் அவகாசம் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஒரு வருஷம் கழிச்சு நாங்கள் எடுத்து இது பேசுவோம் மறுபடியும். கொடுக்கலாம் ஒரு அளவுக்கு தான். அதுக்காக 12 மணிக்கு திறக்கிற கடைக்கு 11:30 மணிக்கு போய் கேட்டை பூட்டை போட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா யாருக்கு அதை திறப்பா? நான் 40 வருஷமா போராடிட்டு இருக்கேன் இந்த கடையை மூடுறதுக்கு. ஆனால் விஜய் வந்த உடனே மூடிட்டாரு. இது என்னங்க? 40 வருஷமா அங்கே இருக்கிறீங்க, 40 வருஷமா போராடுறேன்னு சொல்றீங்க. அந்த கடை எப்போ திறப்பாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஒரு உருட்டுக்கு ஒரு அளவு இல்லையா? முதல் நாளே அதிரடி ஆரம்பமாகிடுச்சு. கவனிச்சிங்களா? நம்ம தளபதி விஜய் முதலமைச்சரா பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே தமிழக காவல்துறை செம்ம ஸ்பீடா வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. மாநிலம் முழுக்க அதிரடி வேட்டை நடத்தி சுமார் 10 டன் குட்கா போன்ற போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து அழிச்சிருக்காங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் அறிவிச்ச போது அந்த குட்கா பொருட்களை வந்து போட்டு மண்ணில் புதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முட்டு, இதையும் முதல்வர் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செய்து நீங்க அமைதியா இருங்க. நீங்க நல்லது செய்யலாம் பரவாயில்ல, கெட்ட பேர் வாங்கி கொடுக்காதீங்க. அவர் விஜய் ஏதோ நல்லது செய்யணும்னு வந்தா கூட நீங்க இந்த மாதிரி உருட்டுனால அவருக்கு கெட்ட பேர் தான் நடக்குது. தயவு செய்து அவருக்கு நல்லது பண்ணலனாலும் பரவாயில்ல, நீங்க ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுக்காதீங்க. முட்டு ஒரு அளவா கொடுங்க. கந்தர்வ கோட்டையே இடிஞ்சு போற அளவுக்கு முட்டு கொடுக்காதீங்க.